இனிய உறவுகளுக்கு வணக்கம். நம்மளாம் இன்றைக்கி வீட்டில் இந்த கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், வத்த குழம்புலாம் செய்யும்போது சௌகரியமாக கடையில் மட்டன் மசாலா, அந்த சிக்கன் மசாலா, சாம்பார் தூள்னு சொல்லி எல்லாம் பேக்கெட்டில் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த பேக்கெட்டில் எந்த அளவுக்கு கடுகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இதெல்லாம் கரெக்டாக கலந்துருக்காங்களா இல்லை வேறு என்னவா நமக்கு சரியாக தெரியாது. என்றாலும் நான் சொல்கிறது, நம்ம வெளிநாட்டுக்காரங்களை போல் இந்த சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அஜினோமோட்டோ இந்த மாதிரி பயன்படுத்துகிற ஒரு பரம்பரையே நம்ம கிடையாது. நம்மளுடைய தமிழ் மக்களுடைய சமையல் மாண்புங்கிறது அத்தனை வியாதிகளும் முழுக்க தொடிக்கக்கூடியதான். நம்ம மசாலா பொருட்களாக சேர்த்துக்கிறோம். ஒரு கடுகை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, கடுகு உடலுக்கு உரம் சேர்க்கக்கூடியது, வலிமை தரக்கூடியது. கடுகு இல்லாதவன் கிடுகை போல பறந்துடுவான். கிடுகுன்னா காற்றுக்கு பறக்கக்கூடிய கிடுகு. கடுகு அவ்வளோ ஒரு உரத்தை தரக்கூடியது. சீரகம் அப்படின்னா சீர் ப்ளஸ் அகம், அக உறுப்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே சீராக இயங்க வைக்கிறது தான் சீரகம். அதே மாதிரி மிளகு உடம்புல இருக்க அத்தனை கிருமிகளையும் விஷத்தன்மைகளும் டாக்ஸின்ஸையும் முறிக்கக்கூடியது. அவ்வளோ பெரிய கிருமி நாசினி. அதனால தான் 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் கூட பந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகைவன் ஏதாவது நம்ம உணவில் விஷம் வச்சா கூட மிளகு சாப்பிட்டா அந்த விஷம் முறிந்து போயிடும் அப்படிங்கிறது. அவ்வளோ பெரிய விஷம் முறிப்பானது. சோம்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது. பிடிவாதமான கொழுப்புகள், படிந்து கிடக்கிற கெட்ட கொழுப்புகள், இருதயத்தின் அடைப்புகள், செரிமான கோளாறு இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. பட்டை லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. அதோட உண்மையான அர்த்தம் லகு அங்க பட்டை. ஏன்னா கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி உடல் பருமனெல்லாம் கரைக்கிறதுனால அங்கத்தை லகுவாக வைக்கக்கூடிய பட்டை லகு அங்க பட்டை. இது இந்த லவங்கப்பட்டை. வெந்தயம் அதோடைய கசப்பும் குளிர்ச்சியும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குடல் புண், அல்சர் இதெல்லாம் குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம். மஞ்சளும் உப்பும் மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி. நீங்கள் அதை போல் ஒரு கிருமி நாசினி மஞ்சள் உப்பும் அத்தனை பெரிய கிருமி நாசினி. நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவில் உப்பு போட்டுட்டிங்கன்னா அந்த உணவில் இருக்க கிருமிகள்லாம் அழிந்து போயிடும். அப்பேற்பட்ட கிருமி நாசினி. அதனால தான் சாவு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மக்கில் கல்லுப்பு போட்டு தண்ணியை உடம்புக்கு ஊற்றிட்டு அப்புறமேட்டுக்கு குளிங்கிறதும், தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு உப்பு போட்டு நம்ம வீட்டை துடைக்கிறதும், தொண்டையில் தொற்றுக்கள் உப்பு போட்டு காகல் பண்ணுறதும் அவ்வளோ நல்ல விஷயம். கடவுள் எல்லாத்தையும் ஒரு அர்த்தத்தோடு படித்தார். முக்கால்வாசி கடலை படைத்து அதில் உப்பு போட்டு வச்சுருக்கிறாருன்னா இந்த உலகத்தில் நம்ம மக்கள் எல்லாம் கிருமிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த உப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். அயோடைஸ் சால்ட் மிக மிக கெடுதலான விஷயம். இன்றைக்கி தைராய்டு நோயாளிகள் எல்லாமே அயோடைஸ் சால்ட் சாப்பிட்றவங்க தான். நான் சொல்கிறது பழைய நார்மல் உப்பு. இன்றைக்கி இந்த 10 ரூபா ஒரு கிலோன்னு சொல்லி சின்ன சின்ன கடைகளில் பிராண்ட் இல்லாத பேக்கெட்டில் அது கிடைக்கும். பெருங்காயம் ஜீரண சக்தியை அதிகரித்து வாயு தொல்லையை சரி பண்ணக்கூடியது. ஸோ நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய கடுகு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, மஞ்சள், உப்பு, பெருங்காயம், வெந்தயம், அது போக இந்த இஞ்சி, பூண்டு இது எல்லாமே அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை நீங்களாம் அரைச்சிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு வைக்கும்போது இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் போட்டு தான் அரைப்பேன். இல்லை இதெல்லாம் எனக்கு வேலை ஜாஸ்தி, இப்படிலாம் என்னை மாட்டி விடாதீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு கரம் மசாலா, சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் போடுறதுக்கு ஒரு கரம் மசாலா செஞ்சுக்கோங்க. சாம்பாருக்கு போடுறதுக்கு ஒரு சாம்பார் மசாலா நீங்கள் உங்கள் கையால் செஞ்சுவீங்க. அதில் மறக்காமல் தனியா போட மறந்துடாதீங்க. அது அவ்வளோ மருத்துவ குணம். செரிமானத்தை நல்லா தோண்டும், உடல் பித்தத்தை குறைக்கும். இதையும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த பேக்கெட் மசாலா கலாச்சாரத்துலேருந்து வெளிவந்து உங்கள் கையால் உங்கள் வீட்டு மசாலா நீங்கள் செஞ்சுக்கோங்க. அம்மா பாட்டிக்கிட்ட செஞ்சு ஒரு கரம் மசாலா ஒன்று செஞ்சுருங்க, ஒரு சாம்பார் பொடி செஞ்சுக்கோங்க. இது உங்கள் ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் அழகையும் பெருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.